புதுச்சேரி காவல்துறையின் சிபிசிஐடி பிரிவில் போலி ஆவணங்கள், கள்ள நோட்டு, போலி நிதி நிறுவன மோசடி என பல்வேறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் பல மாதங்களாக முடிக்கப்படாத வழக்குகளை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இந்நிலையில் சிபிசிஐடி பிரிவில் காவலர்கள் பற்றாக்குறையால் முக்கிய வழக்குகள் கிடப்பில் உள்ளன. எனவே சிபிசிஐடி பிரிவுக்கு கூடுதலாக போலீசார் நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சிபிசிஐடி பிரிவில் 30 காவலர்கள் மட்டுமே உள்ளதாகவும், சில வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க 10 பேர் கொண்ட குழு கிளம்பி சென்று விடுவதாகவும், இதனால் காவல் நிலையத்தில் 10 பேர் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிலும் 2 காவலர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதால் மீதமுள்ள 8 பேரை வைத்துக்கொண்டு நிலுவை வழக்குகள், புதிய வழக்குகள், இத்துடன் பொதுமக்களின் புகார்களையும் விசாரித்து வருவதாக சிபிசிஐடி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குற்றவாளிகளை பிடிக்க வெளியூர் செல்ல வாகனங்களும் இல்லை. எனவே கூடுதல் போலீசாரை சிபிசிஐடி பிரிவுக்கு நியமிப்பதன் மூலம் வழக்குகளை விரைவாக விசாரித்து குற்றவாளிகளை பிடிக்க முடியும் என கோரிக்கை எழுந்துள்ளது.